கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடந்த திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடக்கும் தூக்க திருவிழா பிரசித்தி பெற்றது. குழந்தை வரம் வேண்டி குழந்தை பிறந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை 3 வயதுக்கு முன்னதாக தூக்க மரத்தில் ஏற்றுகின்றனர். தூக்கக்காரர்கள் என அழைக்கப்படும் பக்தர்கள் குழந்தைகளை கையில் தாங்கியபடி 40 அடி தூக்க மரத்தில் தொங்கியபடி கோவிலை வலம் வரும் நிகழ்ச்சி தூக்க நேர்ச்சை என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளை தாங்கியபடி தொங்கும் தூக்கக்காரர்களை மருத்துவ குழுவினர் பரிசோதித்து பின்னர் அனுமதிக்கின்றனர். புதன்கிழமை அன்று நடந்த திருவிழாவில் தேர் அமைப்பு கொண்ட தூக்க வண்டியில் 4 தூக்க வில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த 4 வில்லிலும் 4 தூக்கக்காரர்கள் துணியால் கட்டப்பட்டிருந்தனர். அவர்களுடைய கைகளில் குழந்தைகள் கொடுக்கப்பட்டதும் தூக்க மரம் வானை நோக்கி எழும்பிய பின்னர் பக்தர்களால் கோவிலை சுற்றி இழுக்கப்பட்டது. நாங்கள் 12 வருஷமாட்டு குழந்தை இல்லாமல் இருந்து நாங்கள் கொல்லங்கோட்டுக்கு நேர்ச்சை போட்டு எங்களுக்கு குழந்தை கிடச்சி, அதனால நாங்கள் கொல்லங்கோட்டை தூக்கத்துக்கு உடஞ்சிவிட்டு நேர்ச்சை போட்டிருந்தோம். நாங்கள் இன்னைக்கு தூக்கத்துக்கு வந்திருக்கோம். குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளும் நோய் நொடியின்றி தீர்க்க ஆயுசோட அப்பா அம்மாவுக்கும் தீர்க்க ஆயுசோட எல்லாரும் நல்லபடியாக அம்மா காப்பாற்றுவார். 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் கலந்து கொண்டனர். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர்.